வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நான் உங்கள் அருண். இன்றைக்கி நம்ம இந்த ஐஓடி சீரிஸில் ஃபஸ்ட் எபிசோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு பிகினிங் டு ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் அந்த ரேஞ்சில் இருக்குங்கிறதுனால ஒரு ரொம்பவும் பேசிக்கான ஒரு விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருப்போம் இல்லையா? அதனால ரொம்பவும் பேசிக்கான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது பிரெட் போர்ட். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் பிரெட் போர்ட். அண்ட் இதை பற்றி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு, அதாவது இந்த எம்பெடட் டெக்னாலஜிக்குள்ளே புதுசாக வரவங்க, இந்த ஐஓடி பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கும். லைக் நீங்கள் எல்லா ப்ராஜெக்ட்லேயும் இது இல்லாமல் நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ண மாட்டீங்க. பேசிக்லி பிரெட் போர்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சால்ட்ரலெஸ் கனெக்ஷன் மேக் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் பிரெட் போர்ட். அதாவது நீங்கள் ஒரு சர்க்யூட் டயக்ராம் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் பற்றி பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிபி போர்டு, அதாவது இந்த போர்டில் பண்ணுவாங்க. இது பார்த்தீங்கன்னா பிசிபி போர்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்துட்டு சால்ட்ரு பண்ணியிருப்பாங்க. கனெக்ஷன்ஸ் என்ன ஃப்ளோவில் போகணும், எது எதோடு கனெக்ட் ஆகிருக்கணும், இந்த மாதிரி பண்ணிடுவாங்க. இது பேர் வந்து பிசிபி போர்டு சொல்லுவாங்க, டாட்டட் பிசிபி. இந்த கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணிட்டா நமக்கு வந்துட்டு ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக வரும். இந்த பிரெட் போர்டில் பண்ணுறது வந்து ப்ரோட்டோடைப் கனெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ரோட்டோடைப் கனெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது இதில் இந்த நோடு எம்சியில் இருந்து அந்த 5 வோல்ட் கிரவுண்டு இந்த மாதிரி பின்ஸில் ஒரு பின்னில் இருந்து நிறைய சென்சார்ஸ் கனெக்ட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த ஓஎல்இடி கனெக்ட் ஆகிருக்கு, இந்த கைரோஸ்கோப் கனெக்ட் ஆகிருக்கு, இது மாதிரி எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கு. அதுவும் இந்த ஒரு நோடு எம்சியூவில். இதை வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபைனல் ப்ராடக்டாக பார்க்கும்போது இந்த பிசிபியில் சால்ட்ரு பண்ணி வரும். இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஒரு விஷயத்தில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அது சாஃப்ட்வேரில் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஃபிசிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பிரெட் போர்ட் கனெக்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கும். இந்த ஒரு நோடு எம்சியூ பின்ஸில் இது ஃபுல்லாகவே கனெக்ட் ஆகிருக்கும். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்கு தான் பிரெட் போர்ட் யூஸ் பண்ணுவோம். பேசிக்லி பிரெட் போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது வந்து ஃபுல் சைஸ் பிரெட் போர்ட். இதுலேயே பாதி இருக்கிறது ஆஃப் பிரெட் போர்டுன்னு சொல்லுவாங்க. அதை விட சின்னதாக இருக்கிறது மினி. இது எல்லாத்தையும் விட பெருசாக இருக்கிறது இந்த 1660 பாயிண்ட் சால்ட்ரலெஸ் பிரெட் போர்ட். அண்ட் இந்த பிரெட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலே 2 லைன் கீழே 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு பஸ் ஸ்ட்ரிப்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிறது டெர்மினல் ஸ்ட்ரிப்ஸ். இந்த பஸ் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ், லைக் அந்த 5 வோல்ட் கிரவுண்ட், இந்த பவர் கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணுற லைன்ஸ் தான் இது. இது வந்துட்டு அந்த கீழே சென்சார்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது. இது வந்துட்டு அந்த 5 வோல்ட் 3 வோல்ட் அந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. இது வந்துட்டு அந்த கிரவுண்ட் சேம் அதே தான் கீழேயே இருக்கும். அண்டு இந்த பிரெட் போர்ட் பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த இமேஜில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் கேப் இருக்கும். அதாவது இது வேறு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம், இங்கே வேறு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம், இங்கே வேறு பவர் சப்ளை, இங்கே வேறு பவர் சப்ளை. இது இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்காது. அது நீங்கள் ஆஃப் பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிருக்கும். இந்த ஃபுல் பிரெட் போர்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு கேப் இருக்கும், இங்கே ஒரு கேப் இருக்கும். அதாவது நம்ம கனெக்ஷன்ஸ் பவர் சப்ளை கொஞ்சம் மாற்றி கொடுக்குறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டலாக கனெக்ட் ஆகிருக்கும், இது பார்த்தீங்கன்னா வெர்டிகலாக கனெக்ட் ஆகிருக்கும். அதாவது இங்கே இருக்கிறதெல்லாம் இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த லைன்ஸ் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கும். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே இப்படி கனெக்ட் ஆகிருக்கும். எதுக்காக இந்த ஒரு கேப் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஐசி யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு நோடு எம்சியூ இது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதை வந்துட்டு இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒன்றா கனெக்ட் ஆகிரும். லைக் இந்த ஒரு விஷயத்தில் கனெக்ட் பண்ணும்போது இந்த ஒரு பாயிண்ட்டை ஒரே லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் ஆகிருக்கும்போது போர்டு டேமேஜ் ஆகிரும். அண்ட் கனெக்ஷனும் கரெக்டாக இருக்காது. இது சரி பண்ணுறதுக்கு தான் இந்த கேப் இருக்கும். இப்போது ஒரு நோடு எம்சியூ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இப்போது இந்த நோடு எம்சியூ நம்ம இப்போ பார்த்தோன்னா இதில் வந்துட்டு 2 சைடு 2 பின்ஸ் இருக்கா, நிறைய பின்ஸ் இருக்கா. இதில் வந்து இப்போ நான் இந்த லைன் இல்லாமல் இப்படியே கனெக்ட் பண்ணேன்னா இந்த பின்னும் ஒரே லைனில் கனெக்ட் ஆகிடும். ஸோ கனெக்ஷன் எரர் வரும். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த லைன் இருக்குது. இப்போ நான் இதை இப்படி கனெக்ட் பண்ணேன்னா, கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் ஒரு கேப் இருக்குது. ஸோ ஒன்றா கனெக்ட் ஆகிருக்காது. இதுக்காக தான் இந்த கேப் இருக்குது. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ரோபோலார்க். இவங்க எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் ப்ராஜெக்ட்ஸ் தேவையான காம்பனன்ட்ஸை செல் பண்ணுற ஒரு பிராண்ட். இவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் அஃபோர்டபுள் ப்ரைஸில் செல் பண்ணுறாங்க. நீங்கள் இவங்களுடைய வெப்சைட் செக் பண்ணி பார்க்கலாம். அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அதில் நீங்கள் 2500க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸ் ஃப்ரீ. அண்ட் இவங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்டோர் விஐடி ஆல்மார்ட் கேட் ஆப்போசிட்டில் இருக்குது.
அண்ட் நீங்கள் அங்கே போய் காம்போனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா இவங்க கிட்ட வாங்குற காம்போனன்ட்ஸ்க்கு அவங்க ஃப்ரீயாகவே சால்டரிங் பண்ணி தருவாங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் அவங்க இன்னும் நிறைய ஆஃபர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. லைக் இந்த ஸ்க்ரீனில் தெரியிற பின்கோடில் இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஷிப்மெண்ட் ஃப்ரீ. அண்ட் இவங்க கிட்ட பிக்கப் ஃப்ரம் லோக்கல் ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணிங்கனாலும் ஃப்ரீ ஷிப்மெண்ட் கொடுப்பாங்க. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஐடி ஸ்டூடெண்ட்டாக இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா விஐடி ஆல்மார்ட் கேட் கிட்டே உங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணுவாங்க. அண்ட் அதர் ஆஃபர்ஸ் லைக் நீங்கள் எல்இடி வாங்கும் போது உங்களுக்கு ரெசிஸ்டர் ஃப்ரீயாக தருது. இது மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த பிரெட் போர்டே உங்களுக்கு பெருசு பண்ணணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா, இல்லை எனக்கு நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும், இதை நான் பெருசு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஜஸ்ட் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா இப்படி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த சைடு இப்படி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, இந்த சைடு இப்படி போய் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லா பிரெட் போர்டுக்கும் காமனாக தான் இருக்கும். ஸோ இதை நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஒரே பிரெட் போர்டு மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் நிறைய சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதுக்குன்னே டெடிக்கேட்டடாக பெருசாக ஒன்று வைக்கிறாங்க, அது நீங்கள் வாங்கிக்கலாம். வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் காட்டுறேன் பார்த்தீங்களா, இது என்னுடைய காலேஜ் ப்ராஜெக்ட்காக பண்ணது. ஃபால் டிடெக்ஷன், லைக் பிளைண்ட் பீப்புள் ஃபால் டிடெக்ஷன் அந்த ஒரு ப்ராஜெக்ட் அது. இதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம், எப்படி பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்ட்டு. இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் பற்றியெல்லாம் நான் அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லைக் இந்த கைரோஸ்கோப், இந்த ஓஎல்இடி, இதை பற்றியெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் பேசிக்கான பிரெட் போர்ட்ஸ் பற்றின ஒரு சில விஷயங்கள். அண்ட் இது அப்கமிங் வீடியோஸில் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் லைவாக செஞ்சு காட்டுறேன். அண்ட் இது மாதிரி வேறு டாபிக் நான் எதாவது பேசணும், இல்லை வேறு ஏதாவது பர்டிகுலர் சென்சார்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பாய்.